ஆவியிலும் உண்மையிலும் வாழ அழைக்குது. ஆயன் இயேசு தன்னை தந்த அன்பின் பலி இது. ஆவியிலும் உண்மையிலும் வாழ அழைக்குது. ஆயன் இயேசு தன்னை தந்த அன்பின் பலி இது. உயிரில் கலந்த பலி இது. நெஞ்சில் நிகழும் பலி இது. என்றும் அழியா பலி இது. உயிரில் கலந்த பலி இது. உறவை வளர்க்கும் பலி இது. நெஞ்சில் நிகழும் பலி இது. என்றும் அழியா பலி இது. ஆவியிலும் உண்மையிலும் வாழ அழைக்குது. ஆயன் இயேசு தன்னை தந்த அன்பின் பலி இது. ஆவியிலும் உண்மையிலும் வாழ அழைக்குது. ஆயன் இயேசு தன்னை தந்த அன்பின் பலி இது. இறைகுலமாய் எழுந்திட தவழ்ந்திடும் இறை பிரசன்னம் ஓருடலாய் நம்மை மாற அழைக்குது. வார்த்தை பலியில் உடைந்திட எழுந்திடும் இறை பிரசன்னம் நேர்வழியில் நம்மை வாழ அழைக்குது. வெள்ளமென இறையருள் வெள்ளமென இறையருள் உள்ளமெல்லாம் நிறையுது. வேற்றுமைகள் மோதி மறையுது. உயிரில் கலந்த பலி இது. உறவை வளர்க்கும் பலி இது. நெஞ்சில் நிகழும் பலி இது. என்றும் அழியா பலி இது. உயிரில் கலந்த பலி இது. உறவை வளர்க்கும் பலி இது. நெஞ்சில் நிகழும் பலி இது. என்றும் அழியா பலி இது. ஆவியிலும் உண்மையிலும் வாழ அழைக்குது. ஆயன் இயேசு தன்னை தந்த அன்பின் பலி இது. ஆவியிலும் உண்மையிலும் வாழ அழைக்குது. ஆயன் இயேசு தன்னை தந்த அன்பின் பலி இது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார். இறை இயேசுவில் அன்பான இறை மக்களே, புனிதர் பெரிய வியாகப்பரின் 8ஆம் திருவிழா திருப்பலியில் இறை ஆசிரை பெற வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் திருக்குடும்ப சபையார் சார்பாக அன்போடு வரவேற்கின்றேன். நற்செய்தியில் இயேசுவால் குறிப்பிடப்படும் விதை இறை வார்த்தையை குறிக்கும். இவ்விறை வார்த்தை ஆற்றல் வாய்ந்தது. இறை வார்த்தைக்கு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை உண்டு. முதல் வாசகத்தில் மோசேயும் ஆரோனும் கடவுளுடைய வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் கண் முன்பாக அரும் அடையாளங்கள் நடைபெற்றது. நாமும் இறை வார்த்தையை விசுவசித்து வாழ்வாக்கும் போது அதிசயங்கள் நிகழ்கின்றன. நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு தந்த அருட்கொடை. எனவே இறை நம்பிக்கையுடன் நம் வாழ்வு 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலன் கொடுக்க தேவையான இறை ஆசிரை வேண்டி இத்தெய்வீக பலியில் பக்தியுடன் ஜெபிப்போம். திருப்பலியில் நாம் திருக்குடும்ப சபையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்காகவும் அதே நேரத்தில் திருமணமான அனைத்து பெண்களுக்காகவும் நாம் மன்றாடுவோம். இறைவன் தாமே அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் அன்னை மரியாள் வாழ்ந்த அந்த குடும்ப வாழ்வை இவர்களும் வாழ்ந்து அதன் மூலம் அன்னையின் வழியாகவும் புனித யாகப்பர் வழியாகவும் நிறை ஆசிரை பெறும்படியாகவும் நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலியில் தகுதியான விதத்தில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம்.
எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவங்களை போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து அடியார்களாய எங்களில் அருட்கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. எகிப்து நாட்டிலே அடிமைகளாய் இருந்தவர்களை நானே உங்கள் தந்தை, நீங்கள் என் மக்கள் என்று அழைத்து வந்த இறைவனின் உடனிருப்பை இஸ்ரேல் மக்கள் மறந்து உணவிற்காக அவரை விட்டு ஓட முணுமுணுக்கின்றார்கள். வாழ்வு தந்த இறைவனை பற்றி கொள்ளாமல் வாழ கிடைத்த பொருட்களை பற்றி கொள்ள தேடி ஓடுகிறார்கள். இன்று நாம் எதற்காக இறைவனை தேடி வந்திருக்கிறோம்? நம் வாழ்வு அவரே என்பதற்காகவா, அல்லது நாம் வாழ மூலதனங்களை தருவார் என்பதற்காகவா, நிறை வயிற்றுக்காகவா, அல்லது நிலை வாழ்விற்காகவா? இக்கருத்தை தியானித்தவர்களாய் முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14-16 இறை வசனங்கள் 1 முதல் 5 மற்றும் 9 முதல் 15 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலீமிலிருந்து புறப்பட்டு ஏலீம், சீனாய் இவற்றிற்கு இடையே உள்ள சீன் பாலைநிலத்தை அடைந்தனர். இவர்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி வந்த 2ஆம் மாதம் 15ஆம் நாள் அது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறியப் போகிறேன். ஆனால் 6ஆம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வந்ததை விட 2 மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும் என்றார். மோசே ஆரோனிடம், நீர் இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமுன் அணுகி செல்லுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும் என்றார். அவ்வாறு ஆரோனும் இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக் கொண்டிருக்கையில் அவர்கள் பாலை நிலம் பக்கமாய் திரும்பினார்கள். அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து
கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பால நில பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உழைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். இந்த உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்பிறையாய். வளர்ந்தாக வேண்டும் வளர்பிறையாய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. பெற்ற தாயின் அன்புக்கு மேலாகவே வற்றாத அருளை பொழிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே. என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கரத்தில் என்னை பொறித்தாயே. என்னை முழுதும் நீ அறிந்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். இருள் நிறை பள்ளத்தில் வீழ்ந்தாலுமே அனைத்தன்னை தோள் மேல் சுமந்தாயே. இருள் நிறை பள்ளத்தில் வீழ்ந்தாலுமே அனைத்தன்னை தோள் மேல் சுமந்தாயே. கருணையினை கற்று தந்தாயே. உந்தன் கரத்தால் என்னை நிறைத்தாயே. கருணையினை கற்று தந்தாயே. உந்தன் கரத்தால் என்னை நிறைத்தாயே. உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். எந்தன் உயிரே நான் உந்தன் நிழலில் வளர்ந்தாக வேண்டும் வளர்பிறையாய். வளர்ந்தாக வேண்டும் வளர்பிறையாய்.
கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவிழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். உந்தன் கைகளில் நான் சின்ன பிள்ளையாய் தவிழ்ந்தாட வேண்டும் செல்ல மலராய். லல்லலா லா 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 லல்லலா லா 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 லா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதையா, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது, சக்தி வாய்ந்தது, நம்முடைய வாழ்வில் மாற்றத்தை உருவாக்குவது, நல்லதொரு பலனை நம்முடைய வாழ்வில் கொடுப்பது, எல்லாவற்றுக்கும் மேலாக மகிழ்ச்சியை கொடுப்பது என்பதை
இன்றைய நற்செய்தியானது நமக்கு மிக தெளிவாக அழகாக சொல்கின்றது. முதல் வாசகத்திலும் கூட தெரியாத ஒரு உணவை கொடுத்து இஸ்ராயேல் மக்களுடைய பசியை போக்கி ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து அவர்கள் பயணம் செய்தார்கள். கஷ்டம், வேதனை, துன்பங்கள் வருகின்ற பொழுது இறைவனை நோக்கி அவர்கள் குரல் கொடுத்தார்கள். இறைவன் அவர்களுக்கு அபரிதமாக உணவினை கொடுக்கிறார். பல்வேறு விதமான ஆசீர்வாதமான காரியங்களை எல்லாம் கொடுக்கிறார். அதுதான் கடவுள். எப்போதும் நம்மை அன்பு செய்யக்கூடியவராக, நம்முடைய வாழ்வில் பல்வேறு விதமான வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த நிலையில் முதல் வாசகத்தில் மன்னாவை கொடுத்து ஆசீர்வதித்தார். அதே போன்று இன்றைய நற்செய்தியிலே இறை வார்த்தையாம் அந்த ஒரு உணவை, உயிருள்ள உணவை, ஆற்றல் மிக்க உணவை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது விதையானது விதைக்கப்படுகின்ற பொழுது அது எவ்வாறு விதைக்கப்படுகிறது, அதன் அடிப்படையில் அது எவ்வாறு பலன் கொடுக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30 மடங்காக, 60 மடங்காக, ஏன் சில நேரங்களில் 100 மடங்காக கூட பலன் கொடுக்கும். முழுவதுமாக பலன் கொடுக்கக்கூடியதாக மாறும். ஆனால் வழியோரமோ அல்லது பாறை நிலத்திலோ முச்செடியிலோ விழுகின்ற விதை நிச்சயமாக முழு பலனை கொடுக்காது, அல்லது பலனே கொடுக்காமல் போய்விடும். காரணம் என்ன? அதனுடைய சூழல் அப்படி. அது வளர்கின்ற சூழல், அதனுடைய செயல்பாடுகள், அதனால் அவைகளுக்கு வருகின்ற பல்வேறு விதமான பக்க விளைவுகள் எல்லாமே சேர்ந்து அந்த விதைகள் பலன் கொடுக்க முடியாமல் இடையிலேயே இல்லாமல் போய்விடுகின்றன. முளைத்தாலும் கூட அது பலன் கொடுக்காது, மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுக்காது. அதே போன்றுதான் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வாறு நம்முடைய உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது, என்ன ஒரு சூழலில் விதைக்கப்படுகிறது என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. இறை வார்த்தை ஆற்றல் மிக்கது தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது விதைக்கப்படுகின்ற பொழுது அந்த விதைக்கக்கூடியவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உள்ளமாகிய அந்த நிலம் பாறை நிலமாக இருக்கிறதா, வழியோரம் போன்ற ஒரு நிலமாக இருக்கிறதா, அல்லது முச்செடிகள் போன்று இருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் நம்முடைய உள்ளமாகி அந்த நிலத்தையே நாம் எடுத்துக்கொள்வோமே, அதில் எத்தனை முரண்பாடுகள்! பல நேரங்களில் நமக்கு பிடிக்காமலேயே பல காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் மற்றவர்களுடைய விருப்பத்திற்காக நாம் பலவற்றை விட்டு கொடுத்து விருப்பமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எது சரி எது தவறு என்று தெரிந்தும் கூட தவறை துணிந்து நாம் செய்கின்றோம். அப்படி என்று சொன்னால் அந்த இறை வார்த்தையானது நம்முடைய உள்ளத்தில் விதைக்கப்படுகின்ற பொழுது இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அதை நாம் செயல்படுத்த முடியாதவாறு பல்வேறு விதமான சமூக பின்னணி, குடும்ப பின்னணி நம்மை அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழாதவாறு தடுத்து விடுகிறது, அல்லது அந்த இறை வார்த்தையின்படி நடக்காதவாறு நம்மை தடுத்து விடுகிறது. இன்றைக்கு திருக்குடும்ப சபையில் உள்ள நாம் அனைவரும் இந்த நவநாள் திருப்பலியில் பங்கெடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு இந்த ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. விதையாம் இந்த வார்த்தையை நல்ல நிலமாக மாற்றி ஏற்றுக்கொண்ட அன்னை மரியாள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்தார்கள்? இறை வார்த்தையின்படி நடந்தார்கள். அவர்கள் நல்ல நிலமாக தன்னுடைய உள்ளத்தை எப்போதும் வைத்திருந்தார்கள். எனவே அன்னை மரியாளுடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்ட அந்த ஒரு வார்த்தையானது பலனை கொடுத்தது. இறை வார்த்தையின்படி நடந்தார்கள், இறை வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொன்னார்கள். எனவே இந்த உலகத்தை படைத்தவரையே இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள், இந்த உலகத்திற்கு பரிசாக கொடுத்தார்கள். அவர்கள் அந்த ஒரு குடும்பத்தை திருக்குடும்பமாக மாற்றினார்கள். அது ஒரு முன்மாதிரியான குடும்பமாக அகில உலகத்திற்கும் இன்றும் திகழ்கிறது. அப்படிப்பட்ட முன்னுதாரணமான அன்னை மரியாள் இறை வார்த்தையை வாழ்ந்தார்கள். இன்று திருக்குடும்ப சபையில் இருக்கிற எல்லோரும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ வேண்டும். குடும்பமாகிய நம்முடைய அந்த ஒரு நிலத்தை, அந்த ஒரு சூழலை நல்ல நிலமாக மாற்ற வேண்டும். எந்த விதமான வெளி காரணிகளோ அல்லது பின்புலங்களோ அதை பாதிக்காதவாறு நம்முடைய குடும்பத்தை நல்ல நிலமாக எப்பொழுதும் பக்குவப்படுத்தி நாம் வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் இயேசுவினுடைய வார்த்தை விதைக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக, குடும்ப உறுப்பினர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு இந்த திருக்குடும்ப சபையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். முதலில் நீங்கள் இறை வார்த்தையை கேட்க வேண்டும். கேட்ட இறை வார்த்தையை முதலில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும்.
கடைபிடித்த அந்த இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும். எப்படி? நம்முடைய வாழ்வால், முன் உதாரணமான ஒரு வாழ்வால். குடும்பத்தில் கணவனை, பிள்ளைகளை, ஏன் நம்முடைய பெற்றோரை கூட நாம் மதித்து நடக்கக்கூடியவர்களாக, அவருடைய தேவைகளை உணர்ந்து அதை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக, அவருடைய மனம் கோணாதவாறு அவர்களை இறைவனுக்கு உகந்த விதத்தில் அவர்களை வளர்த்தெடுக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அன்னை மரியாள் இதைத்தான் செய்தார்கள். வியாகப்பெரும் இன்று அதற்காகத்தான் நமக்கு பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவரும் நல்லதொரு குடும்பத்தில் பிறந்தார். அது மட்டுமல்ல, அந்த குடும்பத்திலிருந்து அவருக்கு அழைத்தல் கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். அழைப்பில் பிரமாணிக்கமுடையவராக இருந்தார். ஆண்டவர் இயேசுவோடு அவர் பயணித்தார். ஆண்டவர் இயேசுவோடு பயணிக்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்ட அந்த ஒரு விதையான அந்த வார்த்தையை பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை அவர் உருவாக்கினார். பல்வேறு விதமான போராட்டங்கள் அவருக்கு, பல்வேறு விதமான ஏற்றத்தாழ்வுகள் அனைத்தையும் தாண்டி, ஏன் இயேசுவுக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது, அவரை சிலுவையில் அறைகின்ற அந்த ஒரு சூழல் வருகின்ற பொழுது ஓடி ஒளிந்தவர் தான். இயேசுவை தன்னந்தனியாக விட்டுவிட்டு ஓடி ஒளிந்தவர் தான். ஆனால் அதன் பிறகு தூய ஆவியானவரை பெற்ற பிறகு, இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு, அவருடைய விண்ணேற்புக்கு பிறகு, தூய ஆவியானவரை பெற்ற பிறகு அவருடைய செயல்பாடுகள் முழுவதுமாக மாறுகிறது. சில நேரங்களில் கோழையாக இருந்து இயேசுவை தன்னந்தனியாக விட்டுவிட்டு ஓடியவர்கள்தான் இந்த திருத்தூதர்கள். ஆனால் அவர்களுக்கென்று ஒரு சூழல் வருகின்ற பொழுது அதை அப்படியே அவர்கள் மாற்றுகின்றார்கள். இயேசுவுக்காக தங்களுடைய உயிரை கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு நிலையை அவர்கள் பெறுகிறார்கள். எப்படி? அந்த வார்த்தையை அவர்கள் உள்ளத்தில் எடுக்கின்ற போது, அந்த வார்த்தையானது அவருடைய உள்ளத்தில் விதைக்கப்படுகின்ற பொழுது அந்த உள்ளமாகிய அந்த நிலத்தை நல்ல நிலமாக, நல்ல உள்ளமாக வைத்திருந்தார்கள். எனவே அவர்கள் பலன் கொடுக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். இன்று நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அருமையான இந்த நவநாள் திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். புனித வியாகப்பர் வழியாக இறை ஆசிரியரை மன்றாடி ஜபித்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் திருக்குடும்ப சபையினுடைய அந்த விழாவை கொண்டாடுகின்ற பொழுது திருக்குடும்பத்தின் முன்னுதாரணமான அன்னையை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம். அந்த அன்னை எப்பொழுதும் நமக்காக பரிந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் நாம் நல்லவர்களாக, இயேசுவுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்காக பரிந்து பேசுகின்ற அன்னையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே புனித சந்தியாகப்பரையும் அன்னை மரியாளையும் நாம் முன்னுதாரணமாக கொண்டு எவ்வாறு அவருடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்ட அந்த வார்த்தையாகிய விதை பலன் கொடுத்ததோ, அதே போன்று நம்முடைய உள்ளத்தில் இறை வார்த்தை விதைக்கப்படுகின்ற பொழுது நாம் பலன் கொடுக்கக்கூடியவர்களாக, சான்று பகரக்கூடியவர்களாக இருக்க இந்த திருப்பலியில் ஒருவருக்காக மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. அன்பின் இறைவா, உமது அன்பு பணியை செய்வதற்கு நீர் தேர்ந்து கொண்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் உமது அளவில்லாத அன்பை சுவைத்து காலத்திற்கேற்ப கருத்தாய், ஞானத்தோடு அன்பாய் பணிபுரிந்திட தேவையான அருள் ஆசீரை கொடுத்து காத்திட வேண்டும் என்று புனித பெரிய வேகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நல்ல ஆயனே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு உண்மையான பிற நலத்தோடு தங்கள் கடமையை நேர்மையோடு செய்யவும், தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் மக்கள் அனைவரும் ஞானத்தோடு செயல்படவும் தேவையான அருள் ஆசீரை தந்து காத்திட வேண்டுமென்று புனித பெரிய வேகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே.
இறைவா, எங்கள் குழந்தைகள் அனைவரும் அன்பாக பழகுவதிலும், குறிப்பறிந்து உதவி செய்வதிலும், பகிர்ந்து வாழ்வதிலும், கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் தேவையான அருள் ஆசிரை தந்து காத்திட வேண்டுமென்று புனித யாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. எம்மோடு பயணிக்கும் இறைவா, இந்த நாளை சிறப்பிக்கும் திருக்குடும்ப சபை உறுப்பினர்கள் அனைவரும் இறை வார்த்தை தினமும் உணர்ந்து வாசித்து அதன்படி வாழவும், தம்மை சந்திக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் அமைதியும் தரும்படி எமது சொல்லும் செயலும் அமைந்திட தேவையான அருள் ஆசிரை தந்து காத்திட வேண்டும் என்று புனித பெரிய வியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. ஆறுதலின் ஊற்றே எம் இறைவா, கணவனை இழந்து மனைவியை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நீரே ஆறுதலாகவும் தேற்றரவாகவும் இருந்து கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தவும், உடல் உள்ள நோயால் வருந்துவோர்க்கு உமது ஆசிரால் நல்ல சுகம் கிடைத்திடவும் புனித பெரிய வியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோம், உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, உம்முடைய பிள்ளைகளாய நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்கள் அனைத்தையும் நீரே கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அர்ப்பணமாக்க என்னையே தந்தேன் இறைவா, என் எளிய காணிக்கையாக என்னையே படைத்தேன் தலைவா, என் அன்பினை அர்ப்பணமாக்க ஏற்றிடுவாய் இறைவா, என்னை மாற்றிடுவாய் தலைவா, ஏற்றிடுவாய் இறைவா, என்னை மாற்றிடுவாய் தலைவா. கோதுமை மணியோடு நான் சேர்ந்து களிப்புடன் உடைபடுவேன், திராட்சை ரசத்தோடு நான் இணைந்து தியாகத்தின் சுடராவேன். கோதுமை மணியோடு நான் சேர்ந்து களிப்புடன் உடைபடுவேன், திராட்சை ரசத்தோடு நான் இணைந்து தியாகத்தின் சுடராவேன். இறையன்பு பிறரன்பு பாடத்தையே என்றென்றும் நான் பயில்வேன், இறையன்பு பிறரன்பு பாடத்தையே என்றென்றும் நான் பயில்வேன். உமதன்பின் சாட்சியாய் திகழ்ந்திடுவேன், அன்றாடம் அடியெடுப்பேன்,
வார்த்தையில் பலம் கண்டு இன்றே நான் வாழ்ந்திடுவேன். உந்தன் திருவார்த்தையில் பலம் கண்டு இன்றே நான் வாழ்ந்திடுவேன். ஆறுதல் அளித்திடும் நலம் கொண்டு ஆறுதல் அளித்திடும் பலம் கொண்டு அதிசயங்கள் அனுதினம் காண்பேன். என்னையே தந்தேன் இறைவா என் எளிய காணிக்கையாக. என்னையே படைத்தேன் தலைவா என் அன்பினை அர்ப்பணமாக்க. ஏற்றிடுவாய் இறைவா என்னை மாற்றிடுவாய் தலைவா. ஏற்றிடுவாய் இறைவா என்னை மாற்றிடுவாய் தலைவா. சகோதர சகோதரனுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திராவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தி. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பெற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினே. அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்ப நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராஃபியன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் என்றும் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்திய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மொக்கப்பு கொடுக்கிறோம். திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தாழ்ந்தல்களை ஏற்றுக்கொண்டு நினைவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோலும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருளையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவளில் முக்கோந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போழ்ந்தேத்தும் மரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருவாவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வல்லவர். நம் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்தி நம்மை வழி நடத்துகின்றவர். விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். என்னை தாழ்ச்சி நேர்மையும் நிறைந்த இறை தொழிந்த பரம ரகசியத்திலுமே நான் விசுவசிக்கிறேன். என்னை நான் மிகவும் பலவிடனாயிருக்கிறேன். என் பலனத்தை பார்த்து என்மேல் இரக்கமாயிரும். என்னை நிறைந்த என் பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். என்னை கூர்ந்து என் பாவங்களை மன்னியும். என்னை நான் நேசிப்பதை விடாமே நான் என் முழு இறைத்தோடு நேசிக்கிறேன். என்னை உமது அன்பு என்னை கவர்ந்திருக்கிறது. என்னிடம் எழுந்தாலும் நான் மேற்கொள் ஆசிக்கிறேன். நிஜ குருவாய் இயேசுவே, உமது தாசராகிய குருக்களுக்கு அவரும் தீங்கு செய்யாதபடி அவர்கள் மரணமாயிர தண்ட ஸ்தலத்தில் வைத்து காத்தார்களும். அனுதினமும் உமது திருச்சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்றது கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தார்களும். மது மாட்சிமை பொருந்திய குருத்துவத்தின் உன்னத அச்சரங்களால் முத்திரிக்க பெற்றவர்களது இதயங்கள் உலக பற்றின்மையார்க்க செய்தார்களும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி மது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடயமா இருக்க கடவுது. அவர்களுடைய அவர்களை குறுக்கள் இவ்வுலகில் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகிய நிஜ கிரீடமாக இருப்பார்களாக. ஆமென். என் இதயம் எழுந்து வாருமே, என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே.
இருக்கும் போது அதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா. இன்னல் அனுபோது கை கொடுக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிலமிருந்து வழி நடத்துமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். ஆமேன். நன்றி சொல்வேன், நான் நன்றி சொல்வேன், என் முழு மனதுடனே நன்றி சொல்வேன். நன்றி சொல்வேன், நான் நன்றி சொல்வேன், என் முழு மனதுடனே நன்றி சொல்வேன். மண்ணில் விதைக்கப்படுவது போல ஆன்மீகத்தின் பலன் பெற எங்கள் உள்ளங்களில் திருப்பலி வழியாக தினமும் இறைவார்த்தை விதைக்கப்படுவதாக. நன்றி இறைவா, நன்றி. நன்றி சொல்வேன், நான் நன்றி சொல்வேன், என் முழு மனதுடனே நன்றி சொல்வேன். நன்றி சொல்வேன், நான் நன்றி சொல்வேன், என் முழு மனதுடனே நன்றி சொல்வேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழிநடத்துவார்கள் என்றுரைத்த இறைவா, காலத்தின் அறிகுறிகளை கணித்து எங்களுக்கு தந்திருக்கும் அருட்தந்தைக்காகவும் அருட்சகோதரிகளுக்காகவும் நன்றி இறைவா, நன்றி. நன்றி சொல்வேன், நான் நன்றி சொல்வேன், என் முழு மனதுடனே நன்றி சொல்வேன். நன்றி சொல்வேன், நான் நன்றி சொல்வேன், என் முழு மனதுடனே நன்றி சொல்வேன். எங்களை திடப்படுத்தும் இறைவா, எங்கள் குடும்பங்களில் வரும் வேதனைகளிலும் சோதனைகளிலும் நோய் நொடியிலும் ஒவ்வொரு நாளும் எம்மை திடப்படுத்தி தேற்றி கண்ணின் மணி போல் காத்து வரும் உமது அளவற்ற அன்பிற்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி சொல்வேன், நான் நன்றி சொல்வேன், என் முழு மனதுடனே நன்றி சொல்வேன். நன்றி சொல்வேன், நான் நன்றி சொல்வேன், என் முழு மனதுடனே நன்றி சொல்வேன். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்றுரைத்த இறைவா, எங்கள் திருக்குடும்ப உறுப்பினர்களாக தேர்ந்து கொண்டமைக்காகவும் தீமை வெற்றி பெறாது அனைவரும் கடவுளின் கைகளில் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையுடன் ஒருவருக்கொருவர் கரம் கோர்த்து முன்னேற்ற பாதையில் பணி செய்ய இறையாசிர் பொழிந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காகவும் நன்றி இறைவா, நன்றி. நன்றி சொல்வேன், நான் நன்றி சொல்வேன், என் முழு மனதுடனே நன்றி சொல்வேன். நன்றி சொல்வேன், நான் நன்றி சொல்வேன், என் முழு மனதுடனே நன்றி சொல்வேன்.
அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியை சிறப்பு செய்த பங்கெடுத்து சிறப்பாக வழிபாடு நடைபெற எல்லா ஏற்பாடுகளையும் செய்த திருக்குடும்ப சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை தினம் திருப்பலியை சிறப்பிக்க இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஊரிலிருந்து வெளியூரில் பணி செய்து கொண்டிருக்கின்ற, வேலை செய்து கொண்டிருக்கின்ற குடும்பத்தினர்களுக்காக ஜபிக்கப்பட இருக்கிறது. எனவே அவர்கள் வந்திருந்தால் சிறப்பாக திருப்பலியில் பங்கெடுத்து இறையாசிரை பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, திருவிழாவிற்கான வரி ரசீது புத்தகமானது பங்கு அலுவலகத்தில் இருக்கிறது. அன்பிய வழிகாட்டிகள், பொறுப்பாளர்கள் வந்து பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரக்கமும் அருளும் உடைய ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை நினைவில் நிலைக்க செய்துள்ளார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவளித்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கோமை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனது அன்பையும் ஆசீரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பரிசோசை எங்கள் அரணான காவலே, நீவிர் எங்கள் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே மரிசோசை, இயேசுவே மரிசோசை, இயேசு மரிசோசை எங்கள் அரணான காவலே, நீவிர் எங்கள் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே மரிசோசை, இயேசுவே மரிசோசை. கோடி வரலாம், உள்ளம் கவித்தோடி விடலாம். ஆனாலும் உங்கள் அன்பு உண்டு, இது போனாலும் உங்கள் தஞ்சம் உண்டு. இயேசுவே மரிசோசை, இயேசுவே மரிசோசை, இயேசு மரிசோசை எங்கள் அரணான காவலே, நீவிர் எங்கள் உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே. இயேசுவே மரிசோசை, இயேசுவே மரிசோசை. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு
ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஆமென். எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.